Hello students, இந்த வீடியோல நம்ம Volume 2 Lesson 8 Ionic Equilibrium பார்க்க போறோம். So Ionic Equilibriumல நம்மளுக்கு first கொடுத்திருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா acids and bases கொடுத்திருக்காங்க. So acidum baseum நம்ம day to day lifeல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய substances தான். So acidsக்கு example சொல்லணும் அப்படின்னா lime சொல்லலாம், tamarind சொல்லலாம், அதாவது புளி சொல்லலாம், டொமேட்டோ, தக்காளி, இது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் தான். பேஸ் அப்படின்னா சோப்பு, டிட்டர்ஜென்ட், இதெல்லாம் வந்து பேசஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் பார்க்கலாம். ஸோ ஆசிட் அப்படின்றது இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் அ லாட்டின் வேர்ட் கால்ட் ஆசிடஸ். ஸோ ஆசிடஸ் அப்படின்றது ஒரு லாட்டின் வேர்டு. இதுல இருந்து தான் இந்த ஆசிட் அப்படின்ற டேர்மை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆசிடஸ் அப்படின்னா வந்து சோர், புளிப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆசிட்ஸ்னுடைய டைப் நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா இட் டேஸ்ட் சோர். எந்த ஆசிட் நம்ம எடுத்து பார்த்தாலும் அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா புளிக்கும் தன்மையுடையதா இருக்கும். நம்ம ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து அதை வந்து வாயில வச்சு பார்த்தோம்னா புளிக்கும். ஒரு தக்காளி எடுத்து வாயில வச்சு பார்த்தோம்னா அதனுடைய ஜூஸ் என்ன ஆகும், புளிக்கும். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு டைப் ஆஃப் ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ ஆசிட் அப்படின்னாவே இட் டேஸ்ட் சோர், ஒரு புளிக்கும் தன்மை உடையதா இருக்கும். அடுத்தது நம்ம ஒரு லேப்ல வந்து டெஸ்ட் பண்றோம். நம்மளுக்கு 2 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்யூஷன் வந்து ஆசிடா அல்லது பேஸா இல்ல ரெண்டுமே இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம கையில ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பர் வந்து ப்ளூ கலர்ல ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். நம்ம எந்த சொல்யூஷனை டெஸ்ட் பண்ண போறோமோ அந்த சொல்யூஷனுக்குள்ள அந்த பேப்பரை நம்ம டிப் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் பேப்பர் ரெட் கலரா மாறுச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட சொல்யூஷனை நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ டெஸ்ட் ஃபார் ஆசிட். ஸோ என்ன பண்ணுது, இட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் டு ரெட் கலர். அந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அந்த லிட்மஸ் பேப்பரை அது ரெட் கலருக்கு மாத்துச்சுன்னா அந்த சொல்யூஷனை வந்து நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா இட் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல் அண்ட் ப்ரொடியூசஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ ஆசிட்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜிங்க் எடுத்துக்கிறோம். ஜிங்க்ல டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4ன்றது சல்ஃபியூரிக் ஆசிட். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜிங்க் மெட்டல் சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய சல்ஃபேட் கூட சேர்ந்து நமக்கு ZnSO4 ஜிங்க் சல்ஃபேட்டையும் இந்த ஹைட்ரஜன் கேஸையும் கொடுக்கும். ஸோ இதுவும் ஒரு சிம்பிள் டெஸ்ட் ஃபார் ஆசிட். ஸோ ஆசிட்ஸ் என்ன பண்ணுது, இட் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல் அண்ட் ப்ரொடியூசஸ் ஆர் லிபரேட்ஸ் ஹைட்ரஜன் கேஸ். அடுத்தது பேசஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசஸ் வந்து எல்லாமே தே டேஸ்ட் பிட்டர், அதாவது கசக்கும் தன்மை உடையது. தே டர்ன் ரெட் லிட்மஸ் பேப்பர் இன்டு ப்ளூ. எப்படி வந்து ஆசிட் வந்து ப்ளூ கலர் பேப்பரை வந்து ரெட் கலரா மாத்துச்சோ இந்த பேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெட் கலர் லிட்மஸ் பேப்பரை வந்து ப்ளூ கலரா மாத்தும். ஸோ இது வந்து பேசஸ்க்கான ஒரு டெஸ்ட். ஸோ இப்போ நம்ம படிச்ச அல்லது நம்ம பார்த்த இந்த ஆசிட் பேஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப பழைய காலத்து கான்செப்ட். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஆசிட் பேஸ் கான்செப்டை நம்மளால யூஸ் பண்ண முடியல. அதனால அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் கொடுத்தாங்க. நம்ம இந்த லெசன்ல ஒரு 3 கான்செப்ட் படிக்க போறோம். ஒன்னு அரேனியஸ் கான்செப்ட் படிக்க போறோம், இன்னொன்னு லவ்ரி பிரான்ஸ்டட் தியரி ஆர் கான்செப்ட் படிக்க போறோம், இன்னொன்னு லூயிஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போறது அரேனியஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஸோ ஆசிட் அப்படின்னா they are the substances that dissociates to give hydrogen ions in water. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம வாட்டர்ல ஆட் பண்ணும் பொழுது அந்த சப்ஸ்டன்ஸ் ஹைட்ரஜன் அயான்ஸை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹைட்ரஜன் அயான்னா இந்த இடத்துல நம்ம H+ அயான் அப்படின்னு சொல்றோம். ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் H+ அயான்ஸை ரிலீஸ் பண்ணுதோ அது எல்லாத்தையும் நம்ம ஆசிட்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு HCl எடுத்துக்குவோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது இது H+ ஆகவும் Cl- ஆகவும் பிரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் H2SO4. H2SO4னா சல்ஃபியூரிக் ஆசிட். இதுல நம்ம வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது இது H+ ஆகவும் HSO4- ஆகவும் பிரியும். ஸோ இந்த ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ண உடனே H+ அயான்ஸை ரிலீஸ் பண்ணுது.
ஸோ எதெல்லாம் H plus ions ரிலீஸ் பண்ணுதோ அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம் ஆசிட் சொல்லலாம். ஸோ HCl H2SO4 அப்படின்றது இட் இஸ் அன் ஆசிட். இப்போ இந்த H plus ion வாட்டர் மீடியத்தில் இருக்கும் பொழுது இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த வாட்டர் கூட சேர்ந்து H3O பிளஸ் ஆக மாறும். இதுக்கு பேரு ஹைட்ரோனியம் அயான் பேர். ஸோ இந்த ஹைட்ரோனியம் அயானை நம்ம எப்படி சொல்லலாம்னா சிம்பிளஸ்ட் ஹைட்ரேட் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புரோட்டான்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் அர்த்தம். ஸோ அந்த புரோட்டான்ல ஒரு வாட்டர் ஆட் ஆகுது, அதனால இது வந்து சிம்பிளஸ்ட் ஹைட்ரேட் ஆஃப் புரோட்டான். ஸோ இதை நம்ம மாற்றி எழுதலாம் H2O பிளஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ புரோட்டான் என்ன ஆகிருக்கு? ஒரு வாட்டர் கூட கம்பைன் ஆகியிருக்கு. ஸோ இப்போ லெசன்ல பார்த்தோம் அப்படின்னா சில இடங்கள்ல நம்ம H பிளஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம், சில இடத்துல H3O பிளஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ H பிளஸ்னாலும் H3O பிளஸ் அப்படின்னாலும் ஒரே மீனிங்கை தான் நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்தது நம்ம பேஸ் பார்க்குறோம். So base is a substance that dissociates to give hydroxyl ions in water. So water கூட ஆட் பண்ணும் பொழுது எதெல்லாம் ஹைட்ராக்சில் அயானை ரிலீஸ் பண்ணுதோ அது எல்லாத்தையும் நம்ம பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹைட்ராக்சில் அயான் அப்படின்னா OH மைனஸ் அயான்னு அர்த்தம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம், NaOH. இதில் வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது இது Na பிளஸ் ஆகவும் OH மைனஸ் ஆகவும் பிரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். இதுலயும் வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது இது என்னாகும்? Ca2 பிளஸ் ஆகவும், 2 OH இருக்கு அதனால 2OH மைனஸ் ஆகவும் பிரியும். ஸோ NaOHம் கால்சியம் ஹைட்ராக்சைடும் வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு OH மைனஸ் அயானை ரிலீஸ் பண்றதுனால இதை நம்ம பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜெனரல் கான்செப்ட் படி, அரேனியஸ் கான்செப்ட் படி ஆசிட் அப்படின்னா substance that dissociates to give hydrogen ions in water. Base அப்படின்றது substance that dissociate to give hydroxyl ions in water. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லிமிடேஷன்ஸ் பார்க்க போறோம். இந்த அரேனியஸ் கான்செப்ட் நிறைய சிச்சுவேஷனை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ எந்தெந்த இடத்துல அது ஃபெயில் ஆகுச்சு அப்படின்றத நம்ம லிமிடேஷன்ஸா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், it does not explain the behavior of acids and bases in non-aqueous solvents such as acetone, tetrahydrofuran, etc. இப்போ சப்ஸ்டன்சஸ் வந்து ஆக்வஸ் மீடியத்திலையும் இருக்கலாம். ஆக்வஸ் அப்படின்னா வாட்டரை நம்ம சால்வெண்டா யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஆக்வஸ் சொல்யூஷன் அர்த்தம். அந்த சப்ஸ்டன்ஸ் தண்ணியில கரைஞ்சதுன்னா அந்த சொல்யூஷன் ஆக்வஸ் சொல்யூஷன் அர்த்தம். எடுத்துக்கிட்ட சப்ஸ்டன்ஸ்ல நம்ம வாட்டரை சால்வெண்டா யூஸ் பண்ணலைன்னா அதை நான் ஆக்வஸ் சொல்யூஷன்ஸ் சொல்றோம். ஸோ அப்போ வாட்டர் சால்வெண்டா இல்லாததை நம்ம நான் ஆக்வஸ் சால்வென்ட்ஸ் சொல்றோம். ஸோ அந்த நான் ஆக்வஸ் சால்வென்ட்ஸா அசிட்டோன் இருக்கலாம், டெட்ராஹைட்ரோஃபியூரன் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஆசிட் எடுத்து அந்த ஆசிடை அசிட்டோன்ல நான் கரைக்கிறேன். அதாவது வாட்டர் அல்லாத ஒரு சால்வெண்ட்ல அந்த ஆசிடை நான் ட்ரீட் பண்ணும் பொழுது அந்த சொல்யூஷன்ல, அந்த நான் ஆக்வஸ் சொல்யூஷன்ல அந்த ஆசிட்னுடைய பிஹேவியரை இந்த அரேனியஸ் கான்செப்டால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அது ஒரு லிமிடேஷன். அடுத்தது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, it does not account for the basicity of the substances like NH3 ammonia which do not possess hydroxyl group. ஸோ ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அரேனியஸ் கான்செப்ட் படி பேஸ் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து OH மைனஸ் அயானை ரிலீஸ் பண்ணாததான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். சப்ஸ்டன்ஸ் தட் டிசோசியேட்ஸ் டு கிவ் ஹைட்ராக்சில் அயான் இன் வாட்டர்னா அது பேஸ். ஸோ எல்லா நேரத்திலையும் வந்து ஹைட்ராக்சில் குரூப் இருந்தாதான் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அமோனியா எடுத்துக்கிறோம். அமோனியா அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் பேஸ், ஆனால் அதில் வந்து OH குரூப் இல்லை. அதில் OH குரூப் இல்லை, ஆனால் அதனுடைய அந்த பேசிக் நேச்சர் ஏன் வருது அப்படின்றத இந்த அரேனியஸ் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த கான்செப்ட் ஃபெயில் ஆனதுனால இதுலேருந்து நம்ம அடுத்தது ஒரு கான்செப்டுக்கு மூவ் ஆகுறோம். ஸோ அரேனியஸ் கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.